ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு பொள்ளாச்சிக்கு அருகாமல ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஜிஹெச் ஒன்று இருக்கு. அந்த ஜிஹெச்சில் அப்போதான் கவிதா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போயிருக்காங்க. போன இடத்துல அன்னைக்கு நைட் டியூட்டியில் இருந்த கவிதாவுக்கு நடந்த பயங்கரமான ஒரு திகிலான நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள். ரொம்ப பயங்கரமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. ஓகே கைஸ், இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இது மாதிரியான அனுபவங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கவிதாவுக்கு நிகழ்ந்த அந்த பயங்கரமான திகில் கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் சொல்லிடலாம். யாருன்னு தானே பார்க்குறீங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க, என்னோட பொண்ணு இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கும் அந்த மூக்கில் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிட்டாங்களாம். இந்த பொண்ணுக்கு தான் நம்ம ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்க போகிறோம். அவங்களோட அம்மா அப்பா ரொம்ப வருத்தத்தோடு இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அந்த வருத்தத்துலேருந்து நீங்கள் மீண்டு வந்தால் தான் உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணையும் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியமான ஒரு ஆறுதலை சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கவிதா அப்படின்றவங்க வேறொரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் பொள்ளாச்சிக்கு வர்றாங்க. இந்த பொள்ளாச்சிக்கு வரதுக்கு முன்னாடி கவிதா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ஊர்லேயே சின்னதாக ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்களாங்க. அந்த ரூமில் இருந்து அன்னைக்கு லீவு போட்டுட்டு அவங்க பொள்ளாச்சிக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு வீடு கிடைக்குமா அப்படின்றதையும் பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே செட் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு அந்த இடத்துல இருந்து அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு புது வீடான பொள்ளாச்சியில் எல்லா பொருளையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்து எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சாம். அன்னைக்கு அவங்க வேலைக்கு போகல. ரெண்டாவது நாள் கவிதா ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு போட்டதும் நைட் ஷிஃப்ட் அப்படின்றதுனால இவங்களுக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதை பெருசாக அவங்க எடுத்துக்கலையாம். அன்றைக்கி ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. போன இடத்துல எல்லா வார்டுலேயுமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆல்ரெடி அந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அமைதியான இடத்துல தான் இருக்கான். இப்போது அந்த வார்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. அன்னைக்கு கவிதா மட்டும்தான் அந்த வார்டில் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கே கொஞ்சம் பயம் வர மாதிரி இருந்திருக்கு. இவ்வளோ அமைதியாக இருக்கே, எந்த ஒரு சத்தமுமே இல்லையே அப்படின்னு. சரி ஓகே, சத்தம் இல்லாத வரைக்கும் நல்லது தான் அப்படின்ட்டு இவங்களோட அந்த இடத்துல போய் உட்காந்து வேறு ஏதோ எழுதிட்டு இருக்காங்க, ரிப்போர்ட்டு எழுதிட்டு இருந்திருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா 10 மணி. அவ்வளோ நேரத்துக்கு வீச்சுன்னு ஒரு குரல், குழந்தை அழுகிற மாதிரி சத்தம். இந்த சத்தம் கேட்டதுமே கவிதா என்ன பண்ணாங்களாம், வேகமாக டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு வந்தாங்களாம். வந்தவங்க அந்த பிரசவ வார்டு பக்கமாக போகிறாங்கங்க. அப்போவே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பிரசவ வார்டில் எந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸுமோ அல்லது ஒரு குழந்தை பெற்ற தாயோ யாருமே இல்லை. அவங்க ஆல்ரெடி சாயங்காலமே எல்லா இதுவும் பார்த்துட்டாங்க. இப்போது அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது, எங்கேருந்து வருது அப்படின்னு கொஞ்சம் நடுக்கத்தோட பயத்தோடு தான் போகிறாங்களாம். அந்த பிரசவ வார்டுக்கு போகிற வழியில் கொஞ்சம் மரங்கள்லாம் அடர்ந்து போயிருக்குமா, நல்லா டார்க்கான இடமும். அந்த இடத்த தாண்டி போனால் தான் அந்த பிரசவ வார்டு பில்டிங்கே இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வைக்கிறாங்க. அப்போவும் அதே மாதிரி வீச்சுன்னு கத்துற மாதிரி ஒரு குழந்தையோட அந்த சத்தம் கேட்குது. இப்போ இன்னும் திடுக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவங்களுக்கு பயம் அதிகமாகிடுச்சாம். அப்போது மெதுவாக நகர்ந்து போகிறாங்க. அந்த பிரசவ வார்டில் போயிட்டு டார்ச் அடித்து பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையுமே பார்க்குறாங்க. அங்கே எந்த ஒரு குழந்தையோ அல்லது எந்த ஒரு அம்மாவோ யாருமே இல்லை. என்னடா நமக்கு இந்த சத்தம் நல்லாவே கேட்டுச்சே அப்படின்னு இந்த கவிதா என்ன பண்ணாங்களாம், மெதுவாக அந்த பிரசவ வார்டில் இருந்து இந்த பெட்டுக்கெல்லாம் மாற்றுவாங்கல்ல, அந்த இடமும் போய் பார்க்குறாங்களாங்க. அங்கே போகும்போதும் ஒரு பெட்டாக பார்த்துக்கிட்டே போகிறாங்க. கடைசியாக ஒரு பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு மூலையில் ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. மஞ்சள் கலர் புடவை கட்டின அதே பொண்ணு. அப்போது தலை நிறைய மல்லிகைப்பூவும் வச்சுருக்காங்க. அந்த மல்லிகைப்பூ ஃபுல்லாக வாடி போயும் இருக்குது. அந்த மஞ்சள் சேரீ ஃபுல்லாகவே இரத்த கரையாக படிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு தான் கையில் மார்போடு அணைச்ச மாதிரி ஒரு குழந்தைய படுக்க வச்சுருந்துருக்காங்க. இந்த குழந்தைய இப்படி தூக்குவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி பார்த்ததும் கவிதா
பயங்கரமாக நடுங்கி போயிட்டாங்களாங்க. என்ன காரணம்னா ஆல்ரெடி இவங்க சாயங்காலமே எல்லாமே பார்த்துருக்காங்க. அன்னைக்கு பிரசவ வார்டில் எந்த ஒரு கர்ப்பிணி பெண்களோ அல்லது அம்மாவோட உள்ள குழந்தைகளோ எதுவுமே இல்லை, ஃபுல்லாக காலியாக தான் இருந்திருக்கு. இப்போ இந்த பொண்ணு எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்றது தெரியல, பயங்கரமாக நடுங்கி போயிட்டாங்க. இப்போ கவிதா என்ன பண்ணுறாங்கன்னா முன்னோக்கி நகரலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. 2 ஸ்டெப்பு முன்னாடி வச்சாங்களாம். வச்சு அந்த டார்ச் லைட்டை அந்த பொண்ணு பக்கமாக திருப்பினாங்களாம். திருப்பின அடுத்த செகண்டே இவங்க பார்த்த காட்சி இவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத மாதிரியான ஒரு காட்சியாகவும் இருந்திருக்கு. என்னன்னா அந்த பொண்ணு வச்சுட்டு இருந்த அந்த குழந்தை இப்போ ஒரு பொம்மையாக தெரியுது. கவிதா கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதோ என்னமோ தெரியலையே அப்படின்னு மெதுவாக கவிதா முன்னாடி நகர்ந்தவங்க அப்போதான் பின்னாடி நகர்ந்தாங்களாம். நகர்ந்து அந்த பெட்டு உள்ள அந்த ரூமை விட்டு கொஞ்சம் 2 ஸ்டெப்பு வெளியே எடுத்து வைக்கிறாங்களாம். எடுத்து வைக்கும்போது கவிதா தடுமாறி கீழே விழ பார்த்துருக்காங்க. அப்போது மின்னல் வேகத்தில் அந்த மூலையில் நின்றுட்டு இருந்த அதே பொண்ணு வந்து கவிதாவை தாங்கி பிடிக்கிறாங்களாம். இப்படி பிடிச்சதும் கவிதாவோட ஒட்டமெல்லாம் சிலிர்த்து போயிடுச்சாங்க. என்னடா இந்த பொண்ணோட முகமே விகாரமாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது, இந்த பொண்ணு நம்மளை தாங்கி பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு டக்குன்னு நிமிர்ந்து நிற்கிறாங்களாம். நின்று அடுத்த செகண்டில் பார்க்குறாங்க அந்த பொண்ணு தூரமாக அடிக்கிறாங்க. இப்போ கவிதாவை சுற்றி ஒரு பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது. இந்த ரத்த நாத்தம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான நாத்தங்கள் அடிச்சிருக்கு. இப்படி அடித்ததும் கவிதா என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக அந்த வார்டை விட்டு வெளியே ஓடிடலாம் அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது திரும்பி பார்த்துட்டு ஓடுறாங்களாம். அந்த பொண்ணோட அந்த கண்கள் எல்லாம் அப்படி செவந்து போயிருக்கு. ஃபுல்லாக ரத்தமாக தலையிலேருந்து எல்லா இடமும் ரத்தமாக ஊற்றுற மாதிரியும் இருக்குது. இந்த உருவத்தை பார்த்த அந்த கவிதா இந்த வார்டில் ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாதுன்னு இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடுனாங்களாம். ஓடிட்டு வெளியே நின்று பார்க்குறாங்களாங்க. அந்த பொண்ணோட உருவம் மெதுவாக நகர்ந்து வருதாங்க. இப்போ நகர்ந்து வந்த அந்த பொண்ணோட உருவத்தில் அந்த முகம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த பொண்ணோட கையில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த குழந்தைய அணைச்சபடி பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இதை பார்த்து இன்னும் ரணக்கொடூரமாக இவங்க பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா இது இந்த மாதிரி நடக்குதே, இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி நமக்கு நடந்ததே இல்லையே, இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு வேகமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓபி சைடு ஓடிருக்காங்க. அங்கே ஓடிட்டு கொஞ்சமாக இவங்க எட்டி பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல அந்த உருவம் வருதான்னு பார்க்குறாங்க. அங்கே எதுவுமே வரலை. சரி ஓகே, உருவம் எதுவும் வரலை அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதன் பிறகு இவங்களோட ரெஸ்ட் ரூம், அந்த நர்ஸுங்களுக்குன்னு தனியாக பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மறுபடியும் வெளியே வராங்களாம். வெளியே கால் எடுத்து வச்சு ஒரு 4 ஸ்டெப் நடந்தாங்களாம். 5வது ஸ்டெப் அப்போலாம் இவங்களோட அந்த பாத்ரூம் சைடில் யாரோ நிற்கிற மாதிரியான அந்த நிழல்கள் தெரிஞ்சிச்சான். இப்படி தெரிஞ்சதும் கவிதா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கையில் டார்ச் எடுத்துகிட்டு வரல. யாருங்க நீங்கள், யாருங்க, என்னங்க வேணும், இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டாங்களாம். அது ஒரு பயத்தோட சத்தம் இருந்திருக்கு. அந்த சத்தம் போட்டதும் அங்கே ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு குரல் வருதுங்க. என் குழந்தை இங்கே இருக்குதான்னு பார்க்க வந்தேன், என் குழந்தைய கொடுத்துருங்க, என் குழந்தைய தேடி தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுகிற அந்த குரல் கேட்டிருக்கு. இந்த குரலானது கவிதாவை இன்னும் நடுங்க வச்சிருச்சு, பயங்கரமாக மிரட்டி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். இப்போ கவிதா அந்த இடத்துல நிற்பாங்களா, யாராக தான் இருக்கும் அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. அந்த நிழல் மட்டும்தான் தெரியுது. சரி இது அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு வேகமாக கவிதா என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு டைரக்ஷன் வழியாக இவங்களோட அந்த ஓபி சைடு உள்ள இவங்களோட ரூமுக்கு வந்தாங்களாம். வந்துட்டு அவசரமாக மற்ற நர்ஸெல்லாம் இருக்காங்களா என்ன ஏதுன்னெல்லாம் பார்க்குறாங்க. அன்னைக்கு எந்த ஒரு நர்ஸுமே இவங்க டியூட்டியில் சேர்ந்த அன்னைக்கு எந்த ஒரு நர்ஸுமே இல்லை, இவங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க. இப்போது வேகமாக யாருக்காவது கால் பண்ணலாம் அப்படின்ட்டு எமர்ஜென்சியாக வேறு ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது கால் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்களாங்க. அந்த ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கு ஹெல்ப்புக்கு வாடி அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயையோ நான் வரலை சாமி, அவகிட்ட மாட்டிக்கிட்டு என்னால் முழிக்க முடியாது, நான் வரலை, நீ எப்படியும் பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லும்போது என்னதான் நடந்திருக்கும், ஆல்ரெடி இந்த மாதிரி அனுபவங்கள் யாருக்காவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்ணிக்கிட்டு சரி ஓபியில் இன்னும் நிறைய பேஷண்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நடுவில் போய் உட்காந்துக்கலாம், நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு வேகமாக ஒரு சேர் எடுக்கிறாங்க, டேபிள் எடுக்கிறாங்க. இவங்க எழுத வேண்டிய நோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் நேராக இந்த சைடும் ஓபி பேஷண்ட் இருக்காங்க, இந்த சைடும் ஓபி பேஷண்ட் இருக்காங்க. நடுவில்
கவிதா உட்காந்துருக்காங்க. உட்காந்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் எழுதுறாங்க. அப்போது அந்த ஓபி பேஷண்ட் எல்லாம் போயிட்டு பிபி பார்க்கணும், அடிக்கடி இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் மாற்றணும், அந்த வேலைகள்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் போயிட்டு ஒரு பேஷண்ட்டுக்காக மாற்றிட்டு கடைசியாக ஒரு பெட்டுக்கு போகிறாங்க. அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு ஃபுல்லாக முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு படுத்துட்டு இருந்திருக்காங்க. என்னம்மா பண்ணுது, உங்களுக்கு எத்தனாவது நாள் இது, எத்தனை நாள் இங்கே இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரிப்ஸை மாட்டலாம் அப்படின்ட்டு மாட்டுறாங்களாங்க. இப்போ அந்த பொண்ணோட கையில் அந்த வென்ஃப்ளான்லாம் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லையா. அப்போ உங்களுக்கு ட்ரிப்ஸ் இல்லையாம்மா, வென்ஃப்ளான்லாம் இல்லாமல் இருக்கீங்க, ட்ரிப்ஸ் இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு அப்போதான் அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் விளக்கிட்டு வெளிச்சத்தில் பார்க்குறாங்க. அது ஆல்ரெடி இவங்க அந்த பிரசவ வார்டில் பார்த்தா அதே பொண்ணோட உருவம் தாங்க. இப்போ இன்னும் கொடூரமாக இவங்களுக்கு தெரியுது, என் குழந்தைய கொடுத்துரு, என் குழந்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குதாங்க. அந்த வார்டை அதிர்ற மாதிரி இருந்திருக்கு. மற்ற பேஷண்ட் எல்லாமே யாரு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தரை எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கர சத்தமாக இருந்துச்சா. ஒன்றும் இல்லை, நீங்கள் அமைதியாக படுங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கவிதா சத்தம் போட்டுட்டு அதன் பிறகு அங்கேருந்து மெதுவாக நகர்றாங்களாங்க. அந்த உருவம் அங்கேயே தான் படுத்துட்டு இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கவிதாவும் அந்த சேர் மேலே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கு, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தோடு உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு அதே பெட்டை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டேவும் உட்காந்துருக்கு. இப்போது அந்த உருவமானது மெல்ல நகருதாங்க. நகரும்போது அந்த இடமே காலடி ஃபுல்லாகவே ரத்தமாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. இப்போ கவிதாவுக்கு இதையெல்லாம் மற்றவங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்ம ஏதாவது தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே வேகமாக அந்த பொண்ணு போகிற அந்த காலேஜுக்கு பின்னாடியே கவிதாவும் நடந்து போகிறாங்கங்க. இப்போ நடந்து போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் வேறு ஒரு பில்டிங்கில் ஒரு ஆய்மா ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி நைட் ஷிஃப்டில் வாட்ச்மேன் ஒருத்தவங்களும் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே போயிட்டு வேகமாக கவிதா கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிட்டுட்டு வந்துட்டு அந்த வார்டுக்குள்ளே நுழையிறாங்களாங்க. ஆனால் அந்த உருவம் எங்கே போச்சு என்னன்றதை இவங்க கவனிக்கலை. பயத்தில் இவங்க யாராவது ஆளை கூப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஓடுறாங்க. ஓடி போய் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த வார்டுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்ச அடுத்த செகண்டே கவிதா கீழேயே பார்த்துட்டு வராங்க. அந்த இரத்த கரைகள் எதுவுமே இல்லை. எல்லா பேஷண்ட்டுமே நல்லாவே படுத்திருக்காங்களாம். அந்த பெட்டுக்கு போய் அதையும் பார்க்குறாங்களாம். அந்த இடமும் எந்த ஒரு இரத்த கரையோ எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சாம். இப்போது வாட்ச்மேனும் அந்த பாட்டி இருப்பாங்கள்ல, ஆயமாக இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா ஆச்சு உனக்கு, முதல் நாளே இந்த மாதிரி பண்ணுறீங்க, இவ்வளவு தொல்லை பண்ணினீங்கன்னா நாங்களாம் எப்படி தான் வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரி அந்த ஆய்மாவும் வாட்ச்மேனும் திட்டிருக்காங்க. ஆனால் இல்லைங்க, நான் நிஜமாலுமே பார்த்தேங்க, இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்துச்சுங்க, அதுவும் அந்த பிரசவ வார்டில் பார்த்தா அதே பொண்ணு தாங்க இந்த பொண்ணு. ஆல்ரெடி எனக்கு இந்த ஒரு அனுபவம் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரசவ வார்டில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த ஆய்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சரிம்மா நீ பயப்படாத, நான் இங்கே இருக்கேன், நீ இன்னைக்கு ஷிஃப்ட் முடிகிற வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்மா தான் கொஞ்சம் தைரியம் சொல்லி கவிதாவை அந்த சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. இந்த ஆய்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த பேஷண்ட்டோட பெட்டுக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்துக்கிட்டு கவிதாவோட பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. விடியவே விடிஞ்சதுக்கு அப்புறமா 4 மணி 5 மணி ஆகும் போதெல்லாம் ஒரு பேஷண்ட்டுக்காக இவங்க வந்துட்டு இந்த ட்ரிப்ஸை மாற்றுறது, ஊசி போடுறது, பிபி பார்க்கறது, எல்லா வேலைகளையும் ஒரு பேஷண்ட்டாக பார்த்து முடிக்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டை பார்க்க போகும்போதும் இந்த ஆய்மா பின்னாடியே தான் போனாங்களாம். அங்கே போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இவங்க ஆளுங்க வர வரைக்கும் இவங்க அந்த பேஷண்ட்டோட அந்த ரிப்போர்ட்லாம் எழுதணும்ல, அதையும் எழுதி முடிச்சுட்டு அன்னைக்கு முகம் கைக்கெல்லாம் கழுவிட்டு பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க பாத்ரூம் சைடு போயிருக்காங்க. அப்போவும் இந்த ஆய்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ போயிட்டு வாமா, நான் அங்கே எங்களுக்குன்னு வேறு பாத்ரூம் இருக்கேன், நான் அங்கே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் நகர்ந்தாங்களாம். கவிதாவும் அங்கே பாத்ரூம் போயிட்டு முகம் கைக்காலெல்லாம் கழுவிட்டு மெதுவாக இவங்க அந்த பாத்ரூம்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வர கவிதாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே எட்டி பார்த்துருக்காங்க. ஆல்ரெடி அவங்க பார்த்தாங்க இல்லையா அந்த உருவத்தை, அந்த இடத்துலையும் பார்க்குறாங்க, இந்த பக்கம் பார்க்குறாங்க, சுற்றி எல்லா இடமும் பார்க்குறாங்க. அந்த உருவங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு எதுவுமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு மெதுவாக காலடி ஃபுல்லாக எடுத்து வச்சு அந்த இடத்துல இருந்து அந்த ஓபி பேஷண்ட் பக்கமாக போயிட்டாங்க. அப்போது இந்த கவிதாவுக்கு மறுபடியும் ஒரு குரல் கேட்குதுங்க. அது என்னன்னா,
அதே மாதிரி குழந்தையோட அலறல் சத்தம். ஒரு பச்சிளம் குழந்தை, பிறந்த குழந்தை அழுகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி கேட்டதும் கவிதா நடுங்கி போயிட்டாங்க. ஆஹா, மறுபடியும் அதே சத்தம் கேட்குதே, இந்த ஆய்மா கூட நம்ம கூட இல்லையே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற ஒரு பயத்தோடையே அன்னைக்கு உட்காந்துட்டு தலையெல்லாம் சீவுறாங்க. நம்ம சீக்கிரமாக அந்த இடத்துல இருந்து ஓடிடணும் அப்படின்ட்டு. ஒரு 7 மணி ஆகுதுங்க. 7 மணிக்கு அப்புறமா நல்லா சூரிய வெளிச்சம்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் கவிதாவுக்கே உயிர் வந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு 6 மணி அப்படிங்கும் போதெல்லாம் ஒரு ட்ரைனிங் கேர்ள்ஸாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நர்ஸு ட்ரைனிங் போவாங்களா அவங்களாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு ஒப்படைச்சிட்டு போகக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸும் வராங்க. வந்ததும் இந்த டீட்டெயில் எல்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு வேகமாக கவிதா அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்களாம். இப்போது அந்த ஆய்மாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்றது இவங்களோட மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் எங்கே தேடியுமே அந்த ஆய்மா கிடைக்கல. சரி, அந்த ஆய்மாவை நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அங்கே போயிட்டு இவங்களுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு தூங்கியிருக்காங்க. நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக பயத்தில் தூங்காதவங்களுக்கு நல்ல தூக்கம். அப்போது இந்த கவிதா தூங்கிட்டு இருக்கிற அந்த ரூமோட கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குங்க. தட்டிக்கிட்டே அழுகிற மாதிரியும் இருக்குது. என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு, என் குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடு, என் குழந்தை எங்கே இருக்குது, என் குழந்தை இல்லாமல் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு அழுகிறாங்கங்க ஒரு பொண்ணு. இது அவங்களுக்கு கனவுல நடந்துச்சா நிஜத்துல நடந்துச்சான்னு தெரியல. இப்படி சத்தம் கேட்டதும் திட்டுக்கிட்டு எந்திரிச்சிட்டாங்களாம். எழுந்தவங்க ஃபுல்லாக அந்த ரூம் எல்லாம் பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. உடனே இவங்களோட ரூமில் உள்ள அந்த சாமி ஃபோட்டோட்ட இருந்து திருநீரை எடுத்து வச்சுக்கிட்டு கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இவங்க பெட்ரூமில் போயிட்டு படுத்துட்டாங்களாம். படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் நல்ல தூக்கம். தூங்கி எந்திரிச்சவங்க சாயங்காலம் ஷிஃப்ட்டுக்கு வேறு போகணும் இல்லையா, நைட் ஷிஃப்ட்டுக்கு. அதனால் சாயங்காலம் எந்திரிச்சு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதன் பிறகு சாப்பாடு செய்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இவங்க அந்த ஷிஃப்ட்டுக்கே கிளம்பியிருக்காங்க. அங்கே போயிட்டு சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு எப்போவுமே மனசு வராதாங்க. வீட்டில் சாப்பிட்டா தான் மறுபடியும் அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டுலாம் சாப்பிட மாட்டாங்களாம். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களோட பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஷிஃப்ட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனால் போகும்போதே இவங்களுக்கு பயங்கரமான பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. முன்னாடி நாள் மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம். அதனாலே இவங்களோட வீட்லேயே இவங்களோட குலதெய்வத்தோட திருநீர் எப்போவுமே அவங்களோட வீட்டில் வச்சுருப்பாங்களாங்க. அந்த திருநீரை எடுத்துக்கிட்டு தான் பேக்கில் போட்டுக்கிட்டு தான் கவிதா கிளம்பியிருக்காங்க. அங்கே போனவங்க ஷிஃப்ட்டில் மாற்றி விடுறாங்க. இவங்களோட அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பேஷண்ட்டாக பார்க்குறாங்க. அன்னைக்கு இவங்களோட நல்ல நேரமாக என்னமோ இன்னொரு பொண்ணும் இவங்கள கூடவே இருந்திருக்காங்க நைட் ஷிஃப்ட்டுக்கு. இப்படி இன்னைக்கு இந்த 2 பேருமே சேர்ந்து ஓபியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இவங்களோட அந்த ஸ்டாஃப்லாம் உட்காருவாங்கள்ல அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டே இவங்களோட ரிப்போர்ட் எழுதுகிறாங்க. எழுதிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போதே அதே முன்னாடி நாள் மாதிரி 10 மணிக்கு ஒரு குழந்தையோட அலறல் சத்தம் கேட்குது. இப்போ கவிதாக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடுச்சான். ஏய், அந்த குரல் உனக்கு கேட்குதா? இதே தான் நேற்று நடந்துச்சு, உனக்கு அந்த குரல் கேட்குதா அப்படின்னு கேட்குறாங்கங்க பக்கத்தில் உட்காந்துருக்குற அந்த பொண்ணை பார்த்து. அந்த பொண்ணுக்கு அந்த சத்தம் எதுவுமே கேட்காத மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இல்லை எனக்கு கேட்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த குழந்தை அழுகிற மாதிரியான அந்த சத்தம் கேட்டுச்சாங்க. கேட்டதும் இப்போ கேட்குதா அப்படிங்கும்போது, அக்கா நீங்கள் அமைதியாக வேலையை பாருங்கக்கா, எதுக்குக்கா அந்த சத்தம் இந்த சத்தம்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க்கா, நீங்களாம் அங்கே போகாதீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அப்போவே கவிதாக்கு புரிஞ்சிச்சு, ஆஹா இந்த பொண்ணுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இந்த பொண்ணு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான்ட்டு. என்ன நடந்துச்சு, ஏன் இந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. அக்கா இப்போல்லாம் எதுவுமே கேட்காதீங்க, நான் காலையில் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகும்போது சொல்கிறேன், இப்போல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுப்பா அப்படின்றாங்க. அப்போது அந்த பொண்ணு வந்து எதுவுமே சொல்லாமலே நேராக வெளியே அந்த ஓபி வார்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போதுங்க. வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிரசவ வார்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு லைட்டுமே எரியல. ஆனால் அன்னைக்கு அந்த இதுக்குள்ளே ஒரு சின்ன லைட் எரியிற மாதிரி இருக்குது. அந்த வெளிச்சத்தில் கண்ணாடியில் பார்க்குறாங்க, ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்குது, கையில் குழந்தைய வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த உருவத்தை பார்த்ததும் 2 பேரும் அள்ளு விட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே இந்த அண்ணன் ஓடி வராங்க. இது மனுஷன் கிடையாதுக்கா, இது பேய் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, அது ஒருவேளை மனுஷங்களா இருந்தால் இன்றைக்கி ஏதாவது பேஷண்ட் ஏது வந்திருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா அந்த பிரசவ வார்டுக்கு யாருமே வரமாட்டாங்க, நாமளும் அங்கே போகக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கு. இப்படி சொன்னதும் அந்த பொண்ணு கவிதா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஏதோ நல்லதுக்கு தான் சொல்கிறா அப்படின்ட்டு வந்து உட்கார்றாங்க. எழுதி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த டேபிள் மேலே படுத்து தூங்குறாங்க. நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த கவிதா யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குங்க.
இப்போ எமர்ஜென்சி அப்படின்னா கூப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. கேட்டதும் கவிதா டக்குன்னு எந்திரிச்சிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஒரு வயசான ஒரு அம்மா வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு. வாமா, என் பொண்ணு ரொம்ப வழியில் துடிக்கிறா, வாமா வாமா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணை எழுப்புறாங்க. அந்த பொண்ணு வந்து எந்திரிக்கவே இல்லை. சரி நம்மளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கவிதா வேக வேகமும் வராங்களாங்க. எந்த வார்டில் எங்கே எமர்ஜென்சி அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராங்க. வரும்போது அங்கே பார்த்தா அந்த பிரசவ வார்டுகிட்ட கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த ரூமை தாண்டி இருட்டுக்குள்ளே அந்த உருவம் போகுதுங்க. அத்தோடு அந்த உருவம் மறைஞ்சு போயிடுச்சுங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த பிரசவ வார்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு உருவம் நிற்கிது. அது ஒரு மனுஷனோட உருவம் மாதிரி இல்லை. பயங்கர ரண கொடூரமாக நின்றுட்டுருக்கு. ஹைட்டு பயங்கர ஹைட்டு, முட்டியெல்லாம் அப்படியே காற்றுல பறக்க விட்டுட்டுருக்கு. அந்த மல்லிகைப்பூ ஃபுல்லாக வாடி போயும் இருக்குது. இந்த உருவத்தை பார்த்ததும் இது நேற்று பார்த்த அதே உருவம் இல்லை அப்படின்னு அப்போதான் அவங்களுக்கு பயம் வந்திருக்கு. வேக வேகமாக அந்த இடத்துலேருந்து ஓடி வராங்க. காலம் அந்த இடத்துலேருந்து ஓடி வர்றதுக்கு சப்போர்ட்டே பண்ணலையாங்க. அப்படியே அங்கங்கே கம்மு போட்டு விட்ட மாதிரி கால் அப்படியே ஸ்டக்காகி தான் நிற்கிதான். இவங்களுக்கு கத்தலாம் அப்படின்னாலும் குரலே வெளியே வரலையாம். இவங்களும் ரொம்ப நேரமாக கத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் குரலே வெளியே வரல. உள்ளே இருக்கிற அந்த பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவங்க அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலை நகர்த்தி அந்த வார்டுக்குள்ளே வரைக்கும் போகிறாங்க. இவங்களோட பேக்கை தேடுறாங்க. இவங்களோட பேக் எங்கே இருக்குன்றதே இவங்களுக்கே தெரியல. அந்த வார்டில் அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. அந்த வேகமாக அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போதும் அந்த பொண்ணு எந்திரிக்கவே இல்லை. அதான் இவங்களுக்கு குரலே வெளியே வரலையே. அப்புறம் இவங்களாவே தடுமாறி கீழே விழுந்து மேலே எந்திரிச்சு போய் அந்த பேக்கை எடுக்கிறாங்க. பேக்கை எடுத்துகிட்டு திருநீரை எடுத்து பூசிட்டு அதன் பிறகு பார்க்குறாங்களாம், இந்த வார்டோட என்ட்ரன்ஸ்லேயே தான் அந்த உருவம் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த உருவம் இப்போ ஒரு வித்தியாசமான சத்தத்தோட, என் குழந்தைய கண்டுபிடிக்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்ற சத்தத்தோட அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அப்படி மறைஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் கவிதாவுக்கே உயிர் வந்த மாதிரி இருக்குது. இனிமேல் நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கே பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம இங்கேருந்து எங்களால் போயிடணும் அப்படின்ற மாதிரி அன்றைக்கே நினச்சிட்டாங்களாம். அடுத்தது அந்த ஷிஃப்ட் நாள் முடிஞ்சிருச்சிங்க. காலையில் விடிஞ்சதும் இவங்களோட அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இவங்களும் வெளியே கிளம்புறாங்க. அப்போ தான் கூட இருந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, நைட்டு சொல்ல மாட்டேன்னு சொன்னல, இப்போ சொல்லு, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்களாம். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரசவ வார்டில் ஒரு பொண்ணு வந்து பிரசவத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்த பொண்ணு அந்த பிரசவ வழியிலேயே அந்த பொண்ணு இறந்து போச்சு, அந்த குழந்தையும் இறந்து போச்சு. அப்போதுலேருந்து என் குழந்தைய கொடு அப்படின்னு அடிக்கடி நிறைய பேஷண்ட்டுக்கும் தெரியுமா, நிறைய நர்ஸுங்களுக்குமே தெரியுமா. அதனாலேயே அந்த பிரசவ வார்டை வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்களாம். அதுக்கு பதிலாக வேற ஒரு கட்டடத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதுதான் நடந்துச்சு. ஆனால் அந்த பக்கம் போகிறவங்க வரவங்க எல்லாருமே பார்ப்பாங்கக்கா. ஆனால் அது மனுஷனோட உருவமாக இருந்து கூப்பிடும். ஆனால் அங்கே போகக்கூடாது அப்படின்றதையும் அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படி சொன்னதும் கவிதாவுக்கு அங்கே இருக்கிறதுக்கு மனசு வருமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. வேகமாக சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நகர்ந்து அவங்களோட அந்த ரூமுக்கு போகிறாங்களாம். அங்கே போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அந்த கதவை லாக் பண்ணிட்டு இவங்க வந்து எப்பவுமே இந்த சாமி பாட்டு பாடுறதுக்கான புக்குங்கெல்லாம் வச்சிருப்பாங்களாம். கவிதா வழக்கமாகவே இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு மனக்குழப்பம் அப்படின்னாவே அந்த சஷ்டி கவசம் அந்த மாதிரியான புக்குங்க நிறைய வச்சிருக்காங்களாம். அந்த புக் எடுத்து தான் படிப்பாங்களாம். அன்னைக்கும் அந்த கந்த சஷ்டி புக்கை எடுத்து வச்சு தான் சாமி முன்னாடி உட்காந்துட்டு பாடிக்கிட்டே இவங்களோட குறைகளை சொல்லி அழுகிறாங்க. அழுது முடிச்சுட்டு அதன் பிறகு இவங்க அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. எழுந்து அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு மொபைலை எடுத்து இவங்களோட வீட்டில் இவங்களோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அம்மா இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கூடவே இவங்களோட கணவர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, ஏங்க எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று சேர இவங்களோட அம்மாவும் இவங்களோட அப்பாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட கணவரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா நீ அங்கே இருக்க வேண்டாம், நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. இல்லை நான் கிளம்பி வந்துட்டேன்னா இப்போ தானே நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன், உடனே லீவும் கொடுக்க மாட்டாங்க, நான் எப்படி கிளம்பி வரட்டும் அப்படின்ற மாதிரி அழுதுருக்காங்க. அழுததும் அவங்களோட கணவர் என்ன சொன்னாராம், உனக்கு அந்த வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல, நீ கிளம்பி வந்துரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்க நான் அதே மாதிரி செஞ்சிட்றேன் அப்படின்ட்டு இவங்களோட அம்மாவும் அதே சொன்னதுனால அந்த கவிதா அப்படின்றவங்க அன்னைக்கே அவங்களோட பேகு அந்த துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவங்களோட ஊருக்கே போயிட்டாங்களாம். அங்கே போயிட்டு ஒரு வாரம் வரைக்குமே கவிதாவுக்கு ஏதேதோ இவங்களுக்கு யோசனைகள் வந்துட்டே இருக்குங்க. கூடவே அந்த குரல்கள் எல்லாம் கேட்குற மாதிரியான அந்த சத்தங்களும் நடுராத்திரியில் கேட்கும் போதெல்லாம் இவங்க கத்திக்கிட்டே எந்திரிப்பாங்களாம்.
அப்போலேருந்தே இந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த கணவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பக்கத்துலேயே படுத்துட்டு இருந்தாருன்னா கம்முன்னு அப்படியே அமைதியாக தட்டி விட்டு படுக்க வச்சுருவாங்களாம். இல்லை அப்படின்னா இந்த பொண்ணு வேக வேகமாக போயிட்டு சாமி நீரை எடுத்து வச்சுட்டு வெளியே போய் பார்த்துட்டு தான் வந்து படுப்பாங்களாம். இப்படியே ஒரு வாரம் நடந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா இவங்களோட அம்மாவே என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணுக்கு துணையாக நம்ம வந்து இங்கே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கணவர் வேலைக்கு போயிட்டாருன்னா அவங்களோட அம்மா வந்து கூட வந்து படுத்துக்குவாங்களாம். இந்த மாதிரியே அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயுமே வேலைக்கே அனுப்பாமல் வச்சுருக்காங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறமா தான் கவிதா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அது வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பொருள் எல்லாம் இவங்களோட அம்மா அப்பாவே போயிட்டு அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயுமே எடுத்துக்கிட்டே வந்துட்டாங்களாம். வேலை வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ரிசைனிங் லெட்டரும் கொடுத்துட்டாங்களாம். அப்போது இப்போ தான் இவங்க வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் எப்படின்னா பகல் ஷிஃப்ட் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனோடு தான் வேலைக்கு போயிருக்காங்களாம். இப்போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களோட கணவரோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. கவிதாவுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க. இதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஆனால் நான் உயிரை பிழைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னோட கணவரோட சப்போர்ட்னால தான் நான் அதுலேருந்து மீண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை நமக்கு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன கவிதாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிடலாம். இருந்தாலும் அந்த பிரசவ வாட்டில் இருந்த அந்த பொண்ணோட நிலைமை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது மாதிரியான தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டாக கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், இது மாதிரி அனுபவங்கள் உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா? ரொம்ப பயங்கரமான பேய் நிகழ்வுகள், திகில் நிகழ்வுகள் நடந்திருக்கா? அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், இது மாதிரியான பயங்கரமான திகிலான ஹாரர் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.